வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி. உங்க வீட்ல சக்கரவள்ளி கிழங்கு இருந்தா, இந்த மாரி ஒரு தடவ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப அருமையா டேஸ்ட்டா இருந்துச்சு. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 ஜான் அளவு இருக்க ஒரு சக்கரவள்ளி கிழங்கு மட்டும் எடுத்திருக்கேன். அத நல்லா வாஷ் பண்ணிட்டு, வேக வச்சு, தோல் நீக்கிட்டு மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே வந்து இப்போ ஒரு 1/2 கப் போல கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நான் இந்த கிழங்கு வேக வைக்கும்போதே உப்பு கொஞ்சம் போட்டு தான் வேக வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியேவும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் மசாலாஸ்லாம் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு அதை சேர்த்துட்டு, கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதை நான் வீடியோவில் ஷோ பண்ணல. இப்போ வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இதுவாக இருக்கும், இல்லை தேவைப்படலைன்னா அப்படியே வந்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சப்பாத்தி டோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம சப்பாத்தியாக வந்து நல்லா திரட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி இந்த திக்னஸில் வந்து திரட்டி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம சூடான கல்லில் போட்டு சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தோசைக்கல் சூடாக இருக்குது. இப்போ நான் வந்து இதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நம்ம வந்து இன்றைக்கி பட்டர் யூஸ் பண்ணி தான் வந்து இதை சுட போகிறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எண்ணெயிலையோ இல்லை கீலியோ கூட செய்யலாம். ஆனால் பட்டரில் சுட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி. பார்க்கவே செம்மையாக இருக்கா? டேஸ்ட் பண்ணி பாருங்கள், இன்னும் செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இந்த சப்பாத்தி அப்படியே சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.